அடுத்தது இஎம்எஃப்டி. எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் ஒன் ஆஃப் த இஎம்எஃப்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? ஏன்னா இது கம்மியா படிச்சு அதிக மார்க் வாங்கலாம். எல்லாரும் சொல்லுவாங்க சார் இஎம்எஃப்டி ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார், எப்படி கொஸ்டின் கேட்கறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனா ஈஸியா நீங்க ஸ்கோர் பண்ணலாம் இதுலதான். சரிங்களா? எப்படின்னா இங்க ஃபார்முலா படிச்சீங்கன்னாவே போதும். இதுல எல்லாமே மோஸ்ட்லி டைரக்ட் கொஸ்டின்ஸா வரும், இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் வரவே வராது. நீங்க பயப்படவே தேவையில்லை இஎம்எஃப்டில. நீங்க இஎம்எஃப்டில ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் சிஸ்டம்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த கோஆர்டினேட் சிஸ்டம், இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம், ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம், போலார் கோஆர்டினேட் சிஸ்டம்னு இருக்கு. சரிங்க, சாரி, ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம்னு இருக்கு. அதுக்கப்புறம் கிரேடியன்ஸ், டைவர்ஜென்ஸ் அப்படின்னு நிறைய பேசிக்ஸ் இருக்கு. வெக்டர் கால்குலஸ்ல இருக்கும். சரிங்களா? வெக்டர் ஐடென்டிட்டிஸ் எல்லாம் இருக்கும். அது மேத்தமேட்டிக்ஸ் ரிலேட்டடா வரும். அதை தான் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சாப்டர் 1 அது பாத்தீங்கன்னா ஆனா சிலபஸ்ல இருக்காது. சிலபஸ்ல இது இருக்காது. ஆனா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சார் சிலபஸ்ல இல்ல சார் அப்படின்னா, தம்பி கூலும்ஸ்லாம் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி எல்லாம் படிக்கணும்னா அதுக்குள்ளார ஆட்டோமேட்டிக்கா அது வந்துருன்னு சொல்லுவாங்க. டிஎன்பிசி நம்ம எக்ஸாமினேஷனே பண்ண முடியாது. ஏன் சார் சிலபஸ்ல அதெல்லாம் கொடுக்கலன்னு நம்ம கேட்கவே முடியாது. அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதை தான் 2018 எல்லாம் கேட்கல, இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சரிங்களா? அது ரொம்ப லிமிட்டட் தான். அது தெரியாம உங்களால இஎம்எஃப்டி படிக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் சாப்டர் படிக்காம இந்த கோஆர்டினேட் சிஸ்டம், வெக்டர் கால்குலஸ் தெரியல அப்படின்னா கட்டாயமா சொல்றேன் இஎம்எஃப்டில எந்த ஒரு கொஸ்டினும் உங்களால சால்வ் பண்ணவே முடியாது. நான் அதுக்கு கேரண்டி. அது தெரிஞ்சா மட்டும்தான் வந்து உங்களால இஎம்எஃப்டில கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணவே முடியும். சரிங்களா? அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு. சரிங்களா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு அது என்ன சார்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுனா அதுக்குள்ளார என்னென்ன சார், சாப்டருக்குள்ளார என்னென்ன சார் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூலும்ஸ் லா, electric field intensity, electric flux density, Gauss law, divergence, electric field potential, and then field due to line charge, point charge, surface charge, and then dielectric medium, capacitance calculation வரைக்குமே வந்துரும். சரிங்களா? அப் டு capacitance calculation configuration வரைக்குமே வந்து என்னதுன்னா செகண்ட் சாப்டர். இதுல எதுல இருந்து சார் அதிகமா கொஸ்டின் வரும் அப்படின்னா, Gauss law ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்லா. காஸ்லாவும் என்னங்கிறத படிச்சுக்கங்க, அதுக்கான ஃபார்முலாஸ் படிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்லா. அந்த அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்லா தான் வந்து என்னது, த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி டியூ டு பாயிண்ட் சார்ஜ், லைன் சார்ஜ், சர்ஃபேஸ் சார்ஜ், ஸ்பெரிக்கல் சார்ஜ். சரிங்களா? இது முக்கியம். அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்லாவில் தான் இந்த கேட்டகரி எல்லாம் உள்ள வந்துடும். இதுலயும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து என்னன்னா அப்ளிகேஷன் ஆஃப் பெரிபெரல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட்னு ஒன்று இருக்கும், நான் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட்னு ஒன்று இருக்கும். சாலிட் ஸ்பியர் இருக்கும், இன்னொன்று ஹோலோ ஸ்பியர் இருக்கும். சரிங்களா? இதுக்கான ஃபார்முலாஸ் கட்டாயமா எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். சரிங்களா? இந்த பாயிண்ட் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், லைன் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்பெரிக்கல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் படிச்சீங்க அப்படின்னாவே 3 to 4 கொஸ்டின் நீங்க போட்டுடலாம். இதுல கேரண்டி. நீங்க வேற எதுவுமே அதிகமா போக்கஸ் பண்ணுங்கிறது எல்லாம் படிச்சீங்கன்னாவே போதும். 3 to 4 கொஸ்டின். அதே மாதிரி அதுக்கப்புறம் பேசிக் ஃபார்முலாஸ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டினா என்ன டெஃபினேஷனு, அதோட ஃபார்முலா. சரிங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி E is equal to F by Q. சரிங்களா? ஃபோர்ஸ் பர் கூலும் தான் வந்து என்னது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. அடுத்து கூலும்ஸ் லாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அது ரொம்ப லெஸ் இம்பார்ட்டன்ட், அதிகமா இப்ப கேட்கறது இல்ல, கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதுல வந்து என்னன்னா ஃபோர்ஸ் கால்குலேஷன் பண்ணுவீங்க, அந்த ஃபோர்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால கூலும்ஸ்லா அதுக்கான இதுவும் நீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நீங்க படிக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, இன்டென்சிட்டி இது ரெண்டும் ஒண்ணு கோரிலேட் தான். சரிங்களா? காஸ்ல என்ன சொல்லும் அப்படின்னா D is equal to epsilon E ன்னு சொல்லி போடுவாங்க. சரிங்களா? அதனால காஸ்லாவுக்கான ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதோட ஃபார்முலாஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வோல்டேஜ் கால்குலேஷன். சரிங்களா? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியை விட்டா அடுத்தது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியை விட அடுத்த ப்ரியாரிட்டி எது கொடுங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை கொடுங்க. அதுல வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா என்ன டெஃபினேஷனு, அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்தது அந்த பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ், லைன் சார்ஜ்னு இருக்கும் ஒரு ஃபார்முலா. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னா V is equal to Q divided by 4 pi epsilon into R.
எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி டியூ டு பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னா E is equal to Q divided by 4 pi epsilon naught R square into A1 cap அப்படின்னு வரும். இது வெக்டர் குவாண்டிட்டி, அது ஸ்கேலர் குவாண்டிட்டியா வரும். அதுக்கப்புறம் இன்னொரு இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து அதிகமா என்ன கேக்குறாங்க அப்படின்னா எனர்ஜி ஃபீல்டு டென்சிட்டிக்கான ஃபார்முலா எனர்ஜி கேக்குறாங்க. ஃபீல்டு இன்டென்சிட்டிக்கான எனர்ஜி ஃபார்முலா இருக்கும். ஒன்னு 1 டிவைடட் பை 1/2 இன்ட்டு எப்சிலான் இ ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். சரிங்களா? அல்லது டிஇ அப்படின்னு இருக்கும். 1 டிவைடட் பை டிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. டிக்கு பதில் என்ன சப்ஸ்டிட் பண்ணுவோம்னா எப்சிலான் ஈன்னு போடுவீங்க. அப்ப என்ன வரும்? 1 டிவைடட் பை எப்சிலான் இ ஸ்கொயர்னு வரும். சரிங்களா? அந்த எனர்ஜி ஃபீல்டு டென்சிட்டியும் வந்து என்ன பண்றாங்க இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுல நீங்க அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. சரிங்களா? இதுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்க. அடுத்த ப்ரியாரிட்டி வோல்டேஜ் கொடுங்க. அடுத்த ப்ரியாரிட்டி கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷனுக்கு கொடுங்க. சரிங்களா? சாலிட் கண்டக்டருக்கு எப்படி கெப்பாசிட்டி கால்குலேட் பண்றது, பேரல் பிளேட் கெப்பாசிட்டருக்கு எப்படி கால்குலேட் பண்றதுன்னு ஒரு டேபிள் இருக்கும், ஒரு ஃபார்முலாஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஒரு டயக்ராம் கொடுத்துருவாங்க. அதுல இருந்து கெப்பாசிட்டன்ஸுக்கான ஈக்குவலன்சி ஃபார்முலா எழுத சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்கலாம். லீஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து என்னன்னா கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷன் கொடுங்க. 2018-19 கேட்டகரியிலாம் அந்த கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்டாங்க கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷன். இப்போ ரொம்ப கம்மியா லிமிட்டடா தான் கேட்கறாங்க. சரிங்களா? வாய்ப்பு அதுக்கு ரொம்ப லிமிட்டட் தான். அதனால கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது எலக்ட்ரோ ஸ்டாட்டிக் ஃபீல்டு பார்த்தாச்சா? அடுத்தது மேக்னட்டோஸ்டாட்டிக் ஃபீல்டு. மேக்னட்டோஸ்டாட்டிக் ஃபீல்டுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பயட்-சவார்ட் லா, ஆம்பியர்ஸ் லா. இதுல லாஸ் எல்லாமே படிச்சுக்கங்க. சிம்பிளா சொல்ல போனா மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸ்ல லாஸ் எல்லா லாஸுமே தரவா இருக்கணும். சரிங்களா? லென்ஸ் லா, ஃபாரடேஸ் லா, பயட்-சவார்ட் லா, ஆம்பியர் லா, ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல், லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ரூல்ஸ்ல இருந்து கட்டாயமா கொஸ்டின் வரும். மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸ் ஏன் சார் இதுல மட்டும் ஃபார்முலாஸ் நிறைய படிக்க சொல்றீங்க, அங்கெல்லாம் வந்து அதிகமா சொல்ல சார் அப்படின்னா மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸ்ல கால்குலேஷன்ல ரொம்ப டிஃபிகல்டிஸா இருக்கும். அதனால கால்குலேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ்ல மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸ் அதிகமா போக மாட்டாங்க. நீங்க வேணா கொஸ்டின் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்க. மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸ்ல மேக்ஸிமம் கொஸ்டின் போக மாட்டாங்க. ஏன்னா அதுல கால்குலேட்டர் வரும், ஃபார்முலாவும் ரொம்ப ரிஸ்கியா இருக்கும். சரிங்களா? அதனால எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல தான் ஈஸியான கால்குலேஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? அதனால ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டடான உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே எதுல இருக்கணும்? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இருக்கணும். மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸ்ல லாஸ், ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே ரொம்ப அதிகமா படிங்க. அதுலயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன். இதுல இருந்து கொஸ்டின் கேட்காம இருக்கவே மாட்டாங்க. லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன், ரெண்டு பேரலல் கண்டக்டர்ல கரண்ட்டை பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸா, இந்த லாஸ், ஃபார்முலாஸ் இது எல்லாத்தையுமே ஃபிங்கர் டிப்ல வச்சிருங்க. அதே மாதிரி பயட்-சவார்ட் லாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதெல்லாம் படிச்சுட்டேன் சார். அப்பார்ட் ஃப்ரம் தட் இதுல என்ன சார் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் ஆம்பியர்ஸ் லா. இது ரொம்ப லிமிட்டட். சான்ஸ் இருந்தா படிங்க, இல்லைன்னா தேவையில்ல. ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு சார் அப்படின்னா தேவையில்ல. அப்ளிகேஷன் ஆஃப் ஆம்பியர்ஸ் லா டைம் இருந்தால் படிங்க, இல்லைன்னா தேவையில்ல. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனா இதுல லாஸும் டெஃபினேஷனு ஃபார்முலாஸை மட்டும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸ்ல மார்க்கே குறைஞ்சு போயிடும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். அடுத்தது இண்டக்டன்ஸ் கால்குலேஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்னு டெராய்டு காயில்னு இருக்கும், இன்னொன்னு சொலினாய்டல்னு இருக்கும். இதுல ஃபார்முலா தான் கேட்பாங்க மேக்சிமம். நியூமரிக்கல் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, ஃபார்முலாஸ் வந்து அதிகமா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கால்குலேஷன் ஆஃப் இண்டக்டன்ஸ். அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாட் கன்வர்ஷன் கப்புள்டு சர்க்கியூட். எவ்ரி கொஸ்டின் பேப்பர்ல 2 கொஸ்டின் பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த டாட் கன்வர்ஷன் கப்புள்டு சர்க்கியூட்ஸ்ல இருக்கும். மேக்னெட்டிக்கலி சீரியஸ் எய்டிங் இருக்கும், பேரலல் எய்டிங் இருக்கும். சரிங்களா? சீரிஸ் அப்போசிஷன், பேரலல் அப்போசிஷன் இருக்கும். ஒரு 2 காயில் கொடுத்துருவாங்க, டாட் கொடுத்துருவாங்க. இதுல ஈக்குவலன்ட் இண்டக்டன்ஸ் L equivalent is equal to L1 plus L2 plus 2M. எதுனா சீரிஸ் எய்டிங். பேரலல் அப்போசிங் சீரிஸ் அப்போசிங்னா -2M வரும். இதே பேரலல் எய்டிங், பேரலல் அப்போசிங்னா L1 into L2 minus M square divided by L1 plus L2 minus plus M square அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் டாட் கன்வர்ஷனும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? டாட் கன்வர்ஷன் அந்த மேக்னெட்டிக்கலி கப்புள்டு சர்க்கியூட்ஸ்.
இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் கட்டாயமா 2 கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் டயலெக்ட்ரிக் மீடியம்லாம் இது வரைக்கும் கேட்டதில்ல. மேபி சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி மேக்னெட்டிக் சர்க்யூட்ஸும் அதிகமா கேட்டதில்ல. சரிங்களா? மேக்னெட்டிக் சர்க்யூட்ஸ்னா இந்த ரிலக்டன்ஸ் அந்த மாதிரி ரிலக்டன்ஸ் சர்க்யூட்ஸ்லாம் இருக்கும். மேக்னெட்டோ எம்எம்எஃப்னா என்ன, ரிலக்டன்ஸ்னா என்னங்கிற ஃபார்முலாஸை மட்டும் படிச்சுக்கங்க மேக்னெட்டிக் சர்க்யூட்ஸ்ல. அப்பார்ட் ஃப்ரம் தட் வேற எதுவுமே நீங்க அதுல தெரிஞ்சுக்க வேணாம். பெருசா ஃபோக்கஸ் பண்ண வேணாம். மேக்னெட்டிக் சர்க்யூட்ஸ்ல வாட் இஸ் வாட்டுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்குவோம். இதுல நீங்க மெயினா படிக்க வேண்டியது எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி ரிலேட்டடான ஃபார்முலாஸ் எதையுமே விட்டுறக்கூடாது. வோல்டேஜ் ரிலேட்டடான ஃபார்முலாஸ் எதையுமே விட்டுறக்கூடாது. பிளஸ் அக்கார்டிங் டு நியூமரிக்கலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நியூமரிக்கலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸ்ல எல்லாமே லாஸ் ஃபார்முலாஸ் மட்டும் படிங்க. வேற எதுவும் நியூமரிக்கல் அதிகமா ஃபோக்கஸ் பண்ண வேணாம். சரிங்களா? நியூமரிக்கல் அப்படி ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கால்குலேட்டரே இல்லாம ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சார் அடுத்தது இந்த டைம் வேரிங் ஃபீல்டுங்கிறது என்ன சார் சொல்லியிருக்கீங்க? தனியா சொல்லியிருக்கீங்களே சார், இது எல்லாமே சிலபஸ் எல்லாமே சொல்லிட்டீங்க. எக்ஸ்ட்ரா என்ன சார் டைம் வேரிங் ஃபீல்டு அப்படின்னா, மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? 4 ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். அந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் ஸ்டாட்டிக் ஃபீல்டுக்கும் இருக்கும், டைம் வேரிங் ஃபீல்டுக்கும் இருக்கும். சரிங்களா? அது ஈஸிக்கு நல்லா டெப்தா போகணும். நம்ம எலக்ட்ரிக்கலுக்கு வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்க. அந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் மட்டும் படிங்க. அதுதான் டைம் வேரிங் ஃபீல்டு. இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஆக்சுவலா இந்த ஃபேரடேஸ்லா லென்ஸ்லாம் சொன்ன பாத்தீங்களா, அது எல்லாமே மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸ் கிடையாது, டைம் வேரிங் ஃபீல்டு. டைம் வேரிங் ஃபீல்டுக்குள்ளார தான் இது எல்லாமே உள்ள வந்துடும். சரிங்களா? ஆனா நான் வந்து மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸ்ல நான் உங்களுக்கு சேர்த்து சொல்லிட்டேன். ஆக்சுவலா இங்க கொடுத்துருக்கிற இந்த ஃபேரடேஸ்லா லென்ஸ்லா இது எல்லாமே வந்து என்னதுன்னா டைம் வேரிங் ஃபீல்டு. அதுக்குள்ளார தான் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். இங்க நீங்க படிக்க வேண்டியது மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் சொல்ல மறந்துட்டேன். லாப்லாஸ் ஈக்குவேஷன் அந்த பைத்தான் ஈக்குவேஷன் ஒன்னு இருக்கும். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல அதுல இருந்து கேக்குறாங்க. அதுலயும் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸும் படிச்சுக்கங்க, பிளஸ் ஃபார்முலாவும் படிச்சுக்கங்க. இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கா? இந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இதுல ஏதாவது படிக்கிறது ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க, நான் சொல்றேன்.